ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சட்னி ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி 2 விதமான சட்னி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவும் மல்லியும் சேர்த்து சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு மல்லியை அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கூடவே 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் தேங்காய் மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மிளகாய் இல்லைங்க, மிளகாய் தூள் சேர்த்து தான் சட்னி செய்கிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை அப்படியே வச்சுடுங்க, ஆறட்டும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க. கூடவே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு தேங்காய் மல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.